அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, நெஞ்சு கறி வச்சு இந்த மாதிரி ஒரு காயில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த காயை எங்கே பார்த்தாலும் நீங்கள் விடவே மாட்டீங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி குழம்பு மாதிரி தான் இன்றைக்கி வச்சுருக்கோம். இதில் நீங்கள் தேங்காயும் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம தேங்காய் ஊற்றாமல் தண்ணி குழம்பாக வச்சுருக்கோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி, நெஞ்சு கறி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஒரு பிஞ்சாக வந்து கொத்தவரங்காய் வாங்கிக்கலாம். கொத்தவரங்காய் சுகருக்கெலாம் ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அதிகமாக அது நம்ம சாப்பிட மாட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பிஞ்சு கொத்தவரங்காயாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்பவே மெல்லிசாக இருக்கும் இந்த கொத்தவரங்காய். இந்த கறியில் போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு பாருங்கள். இது வந்து நம்ம கெட்டிமாவும் செய்யலாம், தண்ணி குழம்பு மாதிரியும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம சூப்பு மாதிரி தண்ணியாக தான் செஞ்சுருக்கோம் பாருங்கள். அதுக்கு 25 கிராம் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாமே பொடியாக தான் போட போகிறோம். அதனால் வேறு எதுவும் போட்டு தாளிக்க வேணாம். இப்போ வெங்காயம் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் கூட இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் ரொம்ப போட்டு வதக்கணும்னு இல்லை. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், காரசாரமாக. இப்போ இந்த மாதிரி நல்ல எலும்பு கறியாக நீங்கள் எடுத்துக்கோங்க, நெஞ்சு கறியாக. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சோறு வடித்து இதை நல்லா சூடாக போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதை தனித்தனியாக ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும்லாம் இல்லை. இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு அதிகமாக மசாலா வந்து தேவைப்படாது. காயோட டேஸ்ட்டும் அந்த கறியோட டேஸ்ட்டு மட்டும்தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கொத்தவரங்காய் வாங்கினீங்கன்னா நல்லா பிஞ்சு காயாக இருந்தால் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முத்தின காயோட பிஞ்சு காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ வந்து கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நம்மளுக்கு குழம்பு மாதிரியும் இருக்கும், சூப்பு மாதிரியும் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் தனி மல்லித்தூள் போட்டுக்கலாம். குழம்பு தூள்லேயே எல்லாமே இருக்கும், ஆனால் நம்ம தனி இதாக போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும், ரொம்ப காரம் வேண்டாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க, இதுக்கு நல்ல பழமாக 2 தக்காளி எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கிடலாம். இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கொத்தவரங்காயும் நெஞ்சு கறியும் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இது போல் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா வதக்கிட்டோம். அதில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வதக்கிடணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தவரங்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா பிஞ்சு காயாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரொம்ப முத்துன காய் போட்டுறாதீங்க. இந்த பாருங்கள், இது போல் இருந்துச்சுன்னா சாப்பிட்றப்ப அது வந்து கீரையோட தண்டு மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த கொத்தவரங்காய் மாதிரியே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கிக்கணும், இல்லாட்டி கரைஞ்சி போயிடும். ஏன்னா நம்ம கறி கூடயே ஒன்றா போட்டு ஒரு 3 விசில் தான் நான் விட்டுருக்கேன். கறியும் வெந்துருச்சு, கொத்தவரங்காயும் நல்லா வெந்துடும். இதுலையே நம்ம கத்திரிக்காயெலாம் போட்டு சமைப்போம் பாருங்கள், அது மாதிரி தான் இந்த கொத்தவரங்காய். இது நம்ம கொத்தவரங்காய் நிறையா விதமாக செஞ்சுருப்போம். இந்த மாதிரி நீங்கள் நெஞ்சு கறியில் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி அரைச்ச ஜார்லேருந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக வச்சிடக்கூடாது.
பாருங்கள். நம்ம வந்து கொத்தவரங்காய் போட்டு கழனிலாம் செய்வோம் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவாடெல்லாம் போட்டு அதுபோல் இது வந்து நம்ம நெஞ்சு கறியில் போட்டிருக்கோம். சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் கொத்தவரங்காய் வந்து ரொம்பவே நல்லது. இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவிச்செல்லாம் இருக்கக்கூடாது, அதோட சத்து போயிடும். நம்ம கொத்தவரங்காய் வாயுனா இதுலேயே இஞ்சி பூண்டு மிளகு எல்லாமே இதில் இருக்கும், அதனால நம்ம சாப்பிடலாம், ஒன்றும் செய்யாது. இப்போ நம்ம நல்லா 3 விசில் விட்டுக்கலாம். இந்த குக்கரில் 3 விசில் விட்டாலே நல்லா வெந்துடும் கறி. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு குழம்பு. நல்லா சூடான சாப்பாட்டில் இதை போட்டு இடியப்பம், சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ரெசிபிலாம் வரும். அவ்வளோதான்.